நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், ஆரம்பத்திலே துரிதமாய் கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறா. சில நேரங்களை நம்ம நினைப்போம், ஆண்டவர் என்ன உடனே தந்துடணும், உடனே இது எனக்கு கிடைச்சிடணும்னு நினைப்போம். ஆனால் ஆண்டவருக்கு தெரியாது, நிலைக்காது. உங்களுக்கு ஒரு கார் வேணும்னா என்னங்க வேணும்? நீங்கள் எல்லாருக்குமே ஆசை, எனக்கு ஒரு ஆடி கார் வேணும், ஒரு பென்ஸ் கார் வேணும், எனக்கு ஒரு நல்ல கார் வேணும்னு எல்லாருமே ஆசைப்படுவோம். ஆனால் அந்த காரை ஓட்டுவதற்கு உங்களுக்கு தெரிந்தால்தான் அந்த கார் உங்களுக்கு கிடைக்கணும். காரை பார்த்ததே இல்லைன்னா காரை கேட்டு பிரயோஜனம் உண்டா? அப்படி என்றால் அதற்குரிய பயிற்சிகளை நாம் எடுக்க வேண்டும். அதற்கேற்ற விதத்திலே கர்த்தர் நம்மை நடத்துகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? சாமுவேல் தீர்க்கதரிசிகிட்ட, எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும், எல்லா ஜாதிகளுக்கும் ராஜா இருக்கிறார், எங்களுக்கும் மற்ற ஜாதிகளைப் போல ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள். கர்த்தருக்கு அதுல விருப்பம் இல்லை, ஆனாலும் எங்களுக்கு வேணும்னு அடம்பிடித்த உடனே பிளான் பண்ணிட்டார், சவுலை ராஜாவாய் கொடுத்தார். ஆனால் அந்த சவுல் நிலைத்தானா? சவுலால ஜனங்களை நடத்தி செல்ல முடிந்ததா? கர்த்தருக்கு அவனால உண்மையா இருக்க முடிந்ததா?